வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். லாவா பிளேஸ். ஸோ லாவா இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, பிளேஸ் அப்படின்னு. அவங்களோட பட்ஜெட் ஃபோன் தான், அண்டர் 10,000. ஆனால் கிளாஸ் பேக் இருக்குது, ஸோ ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்பெக்ஸு ஓரளவுக்கு இருக்குது ஆவரேஜாக, ஆனால் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸ் கிடையாது. ஆனால் வெறும் டிசைன் வச்சே இவங்க ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணலாம். ஓகே, லாவா பிளேஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தனியாக ஃபோனர்னா தமிழ் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இது லைட் மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்னு ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஹிந்தியில் ஹக்ஸே சமக்குன்னு தான் போட்டிருக்கு. ஸோ அதுதான் தனியாக ஒரு டப்பாக்குள்ளே வந்துருக்கு. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ லாவா பிளேஸ் ஃபோனு 3 கலரில், மொத்தம் 4 கலரில் ஆக்சுவலாக வருது. நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலர், இது தவிர ரெட் கலர், பிளாக்கு, ப்ளூ இருக்குது. 9699 போட்டிருக்கு. விற்கிறது வந்து 8699க்கு விற்கிறாங்க. அது தவிர சார் வேல்யூ இவங்க லெஸ் தேன் 1.6ன்னு போட்டு அவ்வளோதான். சார் வேல்யூ மென்ஷனே பண்ணல. ஸோ உள்ளே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அது தவிர இதோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. கிளாஸ் பேக் டிசைனு, 3GB 64GB மாடல் மட்டும்தான் இருக்குது. க்ளீன் ஆண்ட்ராய்ட் 12 OS. ஸோ ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. அப்டேட்ஸ் பற்றி இவங்க எதுவும் சொல்லலை. செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் 2 years கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 MP ட்ரிபிள் கேமரா. ஸோ ஒன்று வந்து 2 MP, இன்னொன்று வந்து VGA. மெயின் தான் 13 MP. 8 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 5000 mAh பேட்ரி, HD+ டிஸ்பிளே, 2 GHz MediaTek Helio A22. ஸோ A22 ரொம்ப என்ட்ரி லெவல் ப்ராசஸர் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக்கில் இருக்குது. அது தவிர பாட்டம் ஃபயரிங் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். USB Type-C வேறு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. கேஸு, சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. அது தவிர ஃப்ரீ சர்வீஸ் தான், 24 hours சர்வீஸ் ப்ராமிஸ் அப்படின்னு டோர் ஸ்டெப்பில் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம் இந்த ஃபோனை. அதுக்கப்புறம் ஃபோன் இருக்குது. சார்ஜர் வந்து 502 amps to 10 watt சார்ஜர் இருக்குது. ஒரு கேபிள் ஒன்று இருக்குது. ஸோ க்ரீன் கலர் ஃபோனு, பிளாஸ்டிக் தான். பின்னாடி மட்டும் கிளாஸு, சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. அந்த ஃப்ளாட் ஃபினிஷ் இருக்குது. சைடில் வந்து பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. ஸோ டெடிக்கேட்டட் ஸ்லாட் தான் இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து 3.1 ஆடியோ ஜாக் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. செகண்டரி மைக்ரோஃபோன் எதுவும் இல்லை டாப்பில். பின்னாடியும் சார் வேல்யூ ஒழுங்காக போடல, லெஸ் தேன் 1.6 தான் போட்டிருக்கு. பூட் பண்ணிவிட்டு ஏதாவது வருதா, இல்லை அங்கேயும் 1.6 தான் இருக்கான்னு பார்க்கலாம். லெஸ் தேன் 1.6. அப்புறம் ட்ரிபிள் கேமரா இருக்குது. மெகாபிக்சல் ஏ கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ளாஷ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 MP கேமரா இருக்குது. 6.5 inch HD+ டிஸ்பிளே தான் இருக்குது இதில். ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோம். லாவா பிளேஸ் செட்டப் பண்ணியாச்சு. அதிசயமாக ப்ளோட்வேர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி UI வந்து மற்ற எல்லா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த புதுசாக எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கிடையாது. ஸோ A22 சிப் அண்ட் டுவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது. ஸோ இதுலேயும் இருக்குது. ஸோ UI கிட்டத்தட்ட கொஞ்சம் ஐகான்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எதுவும் புதுசாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ லாவா பிளேஸு எவ்வளோ 64GB 16GB இருக்குது. ஸோ டுவல் சிம் 1 சிம் 2 ஆண்ட்ராய்டு வேர்ஷன் ஆண்ட்ராய்டு 12 இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் வந்து செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அது தவிர செக்யூரிட்டிக்குள்ளே போனால் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு, ஸ்க்ரீன் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த சவுண்டு தான் கொஞ்சம் லேட்டாக வருது. ஸ்க்ரீன் அன்லாக் ஆன அப்புறம் வருது. வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? இன்டெலிஜென்ட் அசிஸ்டண்ட்டு, ஸ்மார்ட் டச்சா. ஸோ கெஸ்டர் மோட், அதுக்கு தான் அந்த ஸ்மார்ட் டச் அப்படின்னு பேர் இருக்கா. அது தவிர சிஸ்டம்குள்ளே போனால் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்கு. ஸோ 3GB ரேம் இருக்குது. அது தவிர எக்ஸ்ட்ரா 3GB வந்து ரேம் எக்ஸ்பென்ஷன். அவ்வளோதான். வேறு எய்டாக்குள்ளே போனால் சிஸ்டம். ஸோ 3GB ரேமில் வந்து 2.7 GB இருக்குது. அதில் 1 GB தான் ரேம் ஃப்ரீயாக இருக்குது.
64GB 51GB இருக்குது. அதில் 44GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஹீலியோ A22 இது வந்து ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், 12nm ப்ராசஸர். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். 6.5 இன்ச்சு HD ப்ளஸ் ஸ்க்ரீன் இருக்குது. 5000 mAh பேட்டரியும் இருக்குது. அடுத்தது வைட் ஒன் எட்மன் சப்போர்ட் இருக்குமா இருக்காதா? இல்லை. ஸோ வைட் ஒன் L3 தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான், அதனால் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹெச்டியில் கண்டென்ட் ப்ளே பண்ண முடியல அப்படின்னு. மீடியாடெக்கு ஸோ ரா சப்போர்ட் பரவாயில்ல இருக்குது, ரா சப்போர்ட் இருக்குது. ஆனால் இதுக்கு Gcam கிடைக்குமா அப்படின்னு தெரியலையே. ஓகே, மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது. கைரோஸ்கோப் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இது வந்து கைரோஸ்கோப் கிடையாது. ஸோ காஸ்ட் கட்டிங். ஸோ 1080p ப்ளேபேக் இருக்குது. ஸோ போட்டு பார்க்கலாமா 1080p எந்த அளவுக்கு இருக்குன்னு. டுவெல் பேண்ட் வைஃபைலாம் இருக்குது. 1080p ப்ளேக்காதா இந்த சிப்பு? ஓகே, 1080p கண்டென்ட் ப்ளே ஆகுது. வியூயிங் ஆங்கிள்ஸ் ஓகே, அந்தளவுக்கு இல்லை, சுமாராக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தா வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ சைட்லலாம் திருப்புனா கொஞ்சம் வியூயிங் ஆங்கிள்ஸ் அடி வாங்குது. 1080p திணறுது. ஸோ மோஸ்ட்லி 720p தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபோன் வச்சுருக்கிறவங்க 1080p பார்ப்பாங்களான்னு தெரியாது, ஏன்னா ஸ்க்ரீனே 720p தான். ஸோ ஆடியோ குவாலிட்டி புதுசாக இது ஒன்று வந்திருக்கு. ஸோ பாட்டம் ஸ்பீக்கர் தான். ஃபுல் வால்யூமில் வந்து டிஸ்டார்ஷன் இருக்குது. கிறிஸ்பாக இல்லை, ஃபுல் வால்யூமில் கொஞ்சம் ஸ்டைட் டிஸ்டார்ஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே, அடுத்தது கேமரா. கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா? இவங்களே எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கேமராவில் வந்து ஜூம் ஆப்ஷன் அல்ட்ராவைட் கிடையாது. ஸோ 4x ஜூம் வரைக்கும் இருக்குது ஃபோட்டோஸ்க்கு. அது தவிர போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது, பியூட்டி மோட் இருக்குது. மோர் ஆப்ஷன்ஸில் ப்ரோ மோடு, மேக்ரோ, டைம் லேப்ஸ், அது தவிர நைட் மோடு கூட இருக்குது ஃபோட்டோஸ்க்கு. வீடியோ குவாலிட்டி வந்து 1080p தான். ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ 8MP கேமரா, 13MP கேமராவில் வந்து ரெக்கார்டிங் இருக்குது. அது தவிர அவ்வளோதான். போர்ட்ரேட்டு, மேக்ரோ ஆப்ஷன். ஸோ அந்த மேக்ரோ கேமரா, பிஜிஏ போர்ட்ரேட் கேமரா, அவ்வளோதான். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுங்க. லாவா பிளேஸோட ரியர் கேமரா சாம்பிள் 1080p 30fps தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூம் 4x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அதே ஜூம் தான் இருக்குது. ஈவினிங் ஆகுதா, கொஞ்சம் ப்ளூ டிண்ட் மாதிரி ஒரு மாதிரி இருக்குது டிண்ட்டு. லாவா பிளேஸோட ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் 1080p ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ 8MP கேமரா தான். ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்? சுமாராக தான் இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராலேயும் இல்லை, ரியர் கேமராலேயும் எதுவும் போடலை. மோஸ்ட்லி ரியர் கேமரா EAS இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ லாவா பிளேஸு இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னா வெறும் டிசைன் மட்டும்தான். ஸ்பெக்ஸு வந்து இந்த ப்ராசர் மாற்றினாலே சரியாயிடும். A22 ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ கேமரா ஆப் ஓப்பனிங்காக இருக்கட்டும், இப்போது அப்டேட்ஸாக இருக்கட்டும், டுவெல் பேண்ட் வைஃபைலாம் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு UI வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ அப்டேட் வச்சு இவங்க ஏதாவது அப்டேட் ஏதாவது ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஓகே, நல்லாயிருக்கும். மற்றபடி லுக்ஸு நல்லாயிருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ஸோ இதுதான் லாவா பிளேஸோட அன்பாக்சிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.